வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஏ தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஐஎம் திருச்சியோட பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ். ஸோ நீங்கள் ஐஎம் திருச்சியில் இப்போ பிஹெச்டி ப்ரோக்ராம் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன அட்மிஷன் ப்ராசஸ், அப்புறம் என்ன மாதிரி இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கூட ஆனந்த் ப்ரோவும் தொயாஜாவும் இருக்காங்க. ஸோ அவங்க கரண்ட்லி வந்து பிஹெச்டி ஐஎம் திருச்சியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த். நான் இங்கே பிஹெச்டி செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். நான் இப்போ வந்து முக்கியமாக வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து தான் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். கோர்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் சில ஸ்டேஜஸ் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ரிசர்ச்சுக்கு போவேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு கார்பரேட் கம்பெனியில் கொஞ்சம் காலங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிஹெச்டி வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தொயாஜா. நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் சயின்சஸில் செகண்ட் இயர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பிடெக் படித்தேன். பிடெக் படிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணி நேராக இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் 2023 பிடெக் முடிச்சுட்டு 2024 இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக இந்த காலேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சிங்க? ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு பிஹெச்டி பண்ணணுங்கும்போது? நான் வந்து வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாலாம் படிக்கலை. சுமாரான பாஸ் ஆகிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இங்கே கார்பரேட்டில் சர்வை பண்ணுறதுக்கு நிறையா படிக்கிற மாதிரி இருந்ததுனால நிறையா கோர்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன், சர்டிஃபிகேஷன்லாம். அப்போ வந்து சிஎஃப்ஏன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, ஃபைனான்ஷியல் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கோர்ஸ். அந்த கோர்ஸை படிக்க கொஞ்சம் படிப்பு மீது ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது 2-3 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அப்போ எனக்கு ட்ரெயின் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவர் கிளாஸ் எடுக்க ஆள் இல்லை, நீ வந்து கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு என்னை கேட்டார். நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சரி சார் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸ் எடுத்தேன். வீக்கெண்ட்ஸ் தான் அப்போ நம்ம மண்டே டு ஃப்ரைடே நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம்ல. ஸோ வீக்கெண்டு போய் கிளாஸ் எடுக்கும் போது போக போக எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம படித்ததை சொல்லித்தரோம். இதில் என்னென்னா, நம்ம சொல்லித்தரும்போது நமக்கே அது ரொம்ப நல்லா புரியுது. நம்ம படிக்கும்போது புரிஞ்சதை விட சொல்லித்தரும்போது அது பல டைமென்ஷன் நமக்கு புரியுது. பசங்க நம்மளை கேள்வி கேட்பானுங்க, நம்ம திருப்பி வீட்டுக்கு போய் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? அப்போ நம்ம ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய எக்ஸாமை நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அங்கே ஆரம்பிச்சுட்ருக்கு. அதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறையா புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் தான் எனக்கு அந்த நாள் நல்லா எந்த நாள் ஞாபகம் இல்லை, திங்கக்கிழமையாக இருக்கலாம், இல்லை ஏதோ அமாவாசையாக கூட இருக்கலாம். அன்னைக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏன் நம்ம இதையே முழு நேரத்துள்ள இருக்கக்கூடாது, ஏன்னா கார்பரேட்டும் போட்டு நம்மளை பாடப்படுத்துறானுங்க அப்படின்னு யோசிக்கும்போது சரி பண்ணலாம் பிஹெச்டி. சரி எங்கே பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, இந்தியாவில் வந்து பிஹெச்டி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணோன்னா 2 இடம் தான் பெட்டராக இருக்குது. ஒன்று ஐஎம்ஸ், இன்னொன்று ஐஐடிஸ். 2 தவிர வேறு எங்கேயும் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. ஆனால் இங்கே நிறையா வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஐஐடி உள்ள ப்ரீமியம் வந்து அதுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படிக்கும் போது ஐஎம் ஜாயின் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணி அப்போ தான் ஒவ்வொரு ஐஎம்ஓடைய வெப்சைட்ஸ்லாம் போய் அவங்களுடைய அட்மிஷன் போர்ட்டல்லாம் பார்க்க ஆரம்பித்து, அவங்களுக்கு என்ன தேவையில்லை அதெல்லாம் நம்ம குவாலிஃபைடாக பார்க்க ஆரம்பிச்சு. ஆனால் இது வந்து ஒரு 3 வருஷ ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறமா தான் ஐஎம் வர முடிஞ்சிச்சு. ஸோ இதனால தான் நான் ஐஎம்குள்ளே வந்தேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து இன்றைக்கி உள்ள தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ மற்ற காலேஜில் கொஞ்சம் கம்மி தான். இதுதான் எனக்கு ஐஎம் வரக்கூடிய முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ எந்த வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது வீட்டில். ஸோ என் அப்பா அம்மா வந்து நான் ஹையர் ஸ்டடீஸ் போனோன்னு இருந்தேன். பட் பிஹெச்டின்னு சொல்லி நான் அப்போ முடிவு பண்ணல. என் அப்பா வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஒரு குட்டி ஆர்டிக்கிள் பார்த்தாரு, எங்கேயோ ஒரு ஓரத்தில் பார்த்தாரு, இந்த மாதிரி ஐஎம் திருச்சியில் பிஹெச்டி அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு. அப்போதான் எங்கள் ஃபேமிலிக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, ஓகே ஐஎம்ஸ்க்கு கூட நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். ஸோ அவங்களே ஸ்டைப்பன் கொடுத்து தான் படிக்க வைப்பாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ சரின்னு நான் அப்படி அப்ளை பண்ணேன். அண்ட் நானும் ஓகே தான், சரி காசு அவங்களும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் தென் நானும் எனக்கும் ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னு ஆசை இருந்தது. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் சயின்சஸ்னால் எனக்கு ஏற்கனவே ஒரு மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் பிடெக் முடிச்சிருக்கேன். ஸோ அப்படி என் ப்ரொஃபைலுக்கு அப்படியே அலைன் ஆகுதுன்னு நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எப்படி அப்ளை பண்ணுறது?
இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பெரும்பாலும் சவுத் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக அட்மிஷன்னாலே நம்ம ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்குவோம். அதை ஃபில் பண்ணி பணம் கட்டிட்டு, அந்த கவுண்டரில் போய் பணம் கட்டு, உனக்கு ஃபாதரோ இல்லை அந்த காலேஜோடைய கார்டியன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா உனக்கு வந்து கிடச்சிருச்சும்பாங்க. ஆனால் இந்த ஐஐஎம் ஐஐடியோட ப்ராசஸ், இந்த பிஹெச்டி ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸே ஒரு 6 மாதம் ஆகும். ஏன்னா இங்கே வந்து வேரியஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதாவது வேரியஸ் நீட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம 10th 12th முடிச்சிருப்போம், பிகாமோ இல்லை பிடெக்கோ முடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சிருப்போம், அதுக்கப்புறமா தான் பிஹெச்டி வரும். பிஹெச்டிங்கிறது டெர்மினல் டிகிரி இல்லையா? ஆனால் பிஹெச்டி ஐஏஎம்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு சில டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதினா தான் வர முடியும். உதாரணத்துக்கு நம்ம எம்பிஏ ஐஎம்ல படிக்கணும்னா கேட் எழுதுவோம், அதே மாதிரி நீங்கள் பிஹெச்டி ஐஎம் அப்படின்னா கேட் எழுதணும். ஆனால் கேட் வந்து அதோடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட் எழுதுனா கேட் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 4 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா தராங்க. இந்த 4 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதினாலும் நீங்கள் ஐஎம்குள்ளே வரலாம். உதாரணத்துக்கு ஜிமேட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் எழுதலாம். ஜிஆர்இன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் எழுதலாம். அப்புறம் யூஜிசி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற யூஜிசி ஜேஆர்எஃப்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதலாம். இதெல்லாம் எழுதி இன்னமும் எனக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஐஎம்பி இருக்கு இல்லையா, நம்ம இதே மாதிரி ஐஎம் ஒன்று பெங்களூரில் இருக்குது, அந்த பெங்களூர் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த பிஹெச்டிக்கு மட்டுமே, அந்த டெஸ்ட் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு 5 எக்ஸாம் இருக்குது. இந்த 5 எக்ஸாமில் உங்களுக்கு எந்த எக்ஸாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வந்து அவங்க ஃபுல் டைம் பேசி தரவே மாட்டாங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன். சில ஏரியாஸ் வந்து கேட் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் அனலிட்டிக்ஸ். அவங்க சில பேட்சஸ் அண்ட் சில ஏரியாஸ் வந்து கேட் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமாம், கேட் நான் அது மறந்துட்டேன், கேட் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 எக்ஸாமில் நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு எந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா இந்தந்த டெஸ்ட் ஸ்கோர்லாம் அக்செப்ட்னு போட்டுருப்போம். அது மாதிரி நீங்கள் அந்தந்த ஐஎம்க்குன்னு அந்தந்த ஏரியாவுக்குன்னு அக்செப்டபிள் ஸ்கோர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அது ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போனா இது பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கணும். இது ஜிமேட் தெரியும். ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து வருஷம் 2 எக்ஸாம் நடத்துவாங்க. அதில் வந்து அந்த எக்ஸாம் வந்து ஒன்று வந்து ஆல் இண்டியா லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக குவாலிஃபைட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாமு. அந்த எக்ஸாம்லேயே நீங்கள் டாப் ஒரு 100 இல்லை டாப் 200 வந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரீம் ஆஃப் த க்ரீமாக வந்துடுவீங்க. அந்த ஸ்கோர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கோருங்கிறதுனால அதை சில ஐஎம்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் ஏரியாவோட இன்ட்ரெஸ்ட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கணும் வெப்சைட்டில். சில ஏரியாவில் வந்து இப்போ ஐஎம் பெங்களூரில் வந்து யூஜிசி நெட் இது ஜேஆர்எஃப் வாங்க மாட்டான், அவன் வந்து கேட் தான் எனக்கு வேணும், ஜிமேட் வேணும்பா. ஸோ நீங்கள் எந்த ஐஎம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஐஎம்ல இது அக்செப்டடா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது நம்மளோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பண்ணுவாங்க, பெரும்பாலும் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 22 ஐஎம்ஸில் 1-2 ஐஎம்மை தவிர இது எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் அது நம்ம வந்து இப்போ கேட் வந்து டிப்பிக்கலாக இப்போ 2 hours ஆயிடுச்சு இல்லையா, ஜிமேட் ஐ திங்க் ஸ்டில் ரிமைன்ஸ் 3 hours ஆகலி. கேட் ஜிஆர்இ ஜிமேட் இது கேட் கூட இட்ஸ் ஃபார் 3 hours. ஆமாம், ஜேஆர்எஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 hours. இது வந்து நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக உள்ளவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்காம் முடிச்சு வருவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட் சம்மந்தமான லாஜிக்கல் ரீசனிங், மேத் ஆப்டிடியூட் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சான்சஸ் ஆஃப் கிளியரிங் இஸ் மோர் ஹையர். நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா நான் 10 வருஷம் கழிச்சு நான் பிஹெச்டிக்கு வரும்போது என்னால் திருப்பி போய் பழைய மாதிரி நான் வந்து சின்ன பசங்கள போட்டு கேட் எழுத முடியாது. நான் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்கு. நான் என்ன பண்ணிட்டேன், யூஜிசி நெட் எழுதிட்டேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் நீங்கள் அதை அசஸ் பண்ணி எந்த எக்ஸாமுக்கு அது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்டக்கல் நீங்கள் தாண்டுறீங்க. இந்த டெஸ்ட் ரொம்ப அவசியம், இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் என்ன தேவைன்னா எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். நீ எதுக்கு பிஹெச்டி வர அதை வந்து ஒரு 2 பக்கம் எழுதணும் நீட்டாக. அதில் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, உன்னோட இன்டென்ஷன் க்ளீனாக இருக்கா, ஆர் யூ மோட்டிவேட்டட், டூ யூ ஹாவ் எபிலிட்டி, இதை நீங்கள் கண்டிப்பாக அந்த இதில் எழுதணும். அது உங்களுடைய எஸ்ஓபி எப்படி எழுதுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் அது எவ்வளோ தூரம் பர்சனலைஸ்டாக இருக்கோ பெட்டர் இட் இஸ். டெம்ப்ளேட்டாக சாட் ஜிபிடி அதெல்லாம் போட்டுக்கணும், அதை வச்சு தான் கேள்வியே கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் டெம்ப்ளேட் மாதிரி எழுதாமல் உங்களுடைய பர்சனல் ஜேர்னியை வந்து நீங்கள் அதில் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இட் மோர் பர்சனலைஸ்ட். அது ரொம்ப முக்கியம். அதை முன்னாடியே எழுத ஆரம்பிங்க. ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு 10 ரிவிஷன் ஆச்சு அடித்தா தான் அது நீட்டாக வரும். அடுத்து ரிசர்ச் ப்ரொபோசல்.
ரிசர்ச் ப்ரப்போஸ்னால் இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் அண்ட் ஏரியாவுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன், அவங்க அது அவங்க ஏரியா பற்றி பேசுவாங்க. ரிசர்ச் அண்ட் இப்போ நீங்கள் ஃபைனான்ஸுக்கு வரீங்கன்னா ஏன் ஃபைனான்ஸ் வரீங்க, ஃபைனான்ஸ் இஸ் அ ஓஷன், அதில் ஏன் படிக்க ஆரம்பிங்க, அதில் எது முக்கியமாக நீங்கள் படிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸில் வந்து நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கணும். அதில் ஏதாச்சும் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன்னா ஏன் பண்ணுறீங்கன்னா காரணமும் சொல்லணும். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த 3ம் ரொம்ப முக்கியம். 4ஆவதாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. நீங்கள் படித்த காலேஜ்லையோ இல்லை நீங்கள் வேலை செஞ்ச இடத்துலையோ உங்களுடைய லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் உங்களோட இமிடியேட் சூப்பர்வைசர் இல்லை இமிடியேட் மேனேஜர்கிட்ட கொண்டு வர சொல்லுவாங்க. சில ஐஎம்ல கேட்பாங்க, அதுலையும் கேட்க மாட்டாங்க. அது அந்த ஐஎம்முடைய அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்து. ஸோ இந்த 4 முக்கியம். இந்த 4 இருந்ததுக்கு அப்புறமா இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ங்கிறது நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ தான் செய்ய முடியும். இந்த மீதி 3ஐயும் நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிடணும். இது பண்ணிட்டீங்கன்னா பொதுவாக எல்லா ஐஎம்முடைய அப்ளிகேஷன்ஸும் நவம்பர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் முடியும். 22 ஐஎம்லையும் கிட்டத்தட்ட பிஹெச்டி ப்ரோக்ராம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 12-13 ஐஎம்ஸில் ரொம்ப ரிகரஸாக போகுது. மற்ற ஐஎம்ஸ்லாம் இன்னும் வரல அந்தளவுக்கு. ஸோ இந்த டாப் ஒரு 15 ஐஎம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கிள் இதுதான். நவம்பர் மாதம் வந்து ஐஎம் அகமதாபாத் ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐஎம்மாக ஓப்பன் பண்ணி பிப்ரவரி மிடில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதையெல்லாம் பை நவம்பர் டிசம்பர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. இந்த ஸ்கோரு, எஸ்ஓபி, ரிசர்ச் ப்ரப்போசல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம். இதுதான் முதல் படி நீங்கள் ஐஎம்குள்ளே வரணும் அப்படின்னா. இது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா பை மார்ச் எண்ட் ஆஃப் இட் நீங்கள் வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டோ அந்த ஷார்ட் லிஸ்டர்ஸ்க்கு இமெயில் வரும். இல்லை தே வில் கம் அவுட் வித் லிஸ்ட் ஆஃப் வெயிட் லிஸ்ட். உங்களுடைய ரோல் நம்பர் பிரகாரம் வெயிட் லிஸ்டிங் இது வரும், இன்டர்வியூ லிஸ்ட் வரும். அதை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து என்ன ஒரு வேளை அந்தந்த கேம்பஸ்க்கு வர சொல்லுவாங்க. அங்கே தங்குறதுக்கான இடம்லாம் கொடுத்துருவாங்க. அந்த லாஜிஸ்டிக் பொறுத்தவரை ஐஎம்ல குறைய இருக்காது. நீங்கள் ஒருத்தருந்து வரீங்கன்னா தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே உள்ளேயே இருக்கும். வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிடலாம். இன்டர்வியூவும் சில ஐஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்கலாம், சில ஐஎம்ல 3 ரவுண்ட் இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஐஎம்முக்கும் அது வேரி ஆகும். அது நீங்கள் அந்தந்த டைமில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா போன வருஷம் இருந்த டிபிஆர் சேர்மன் வந்து 2 இன்டர்வியூ போதும் பாரு, இந்த வருஷம் உள்ள ஜிபிஆர் சேர்மன் இல்லை இன்னொன்று வேணா எக்ஸ்ட்ரா வேணும் பாரு. ஸோ தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏப்ரல் எண்டு வந்து உங்களுக்கு கிட்ட லெட்டர் ஆமாம் காட்டுறோம். கிடச்சிச்சா நீங்கள் பை ஜூன் மிட்டு இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் பிஎஸ்சியோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஐஏஎம்ல. இது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர். இதுதான் இது வந்து நான் கொடுத்தது வந்து ஒரு ஓவர்வியூ. ஆனால் இன்டர்சைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த ஐஎம் வெப்சைட்டில் போய் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. சரி, அப்புறம் உங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? எப்படி வீடியோ பார்க்குறவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எக்ஸாம் விட இது மோஸ்ட்லி ப்ரொஃபைல் பேஸ்டு. ஆமாம், இன்டர்வியூ தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? பொதுவாக அந்த பிஹெச்டி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பிஜிபி மாதிரி இருக்காது. ஏன்னா பிஜிபியில் வந்து வாட் இஸ் யுவர் இமிடியேட் கோல்ஸ், உங்கள் ஸ்கில் செட்ஸ் என்ன, டூ யூ ஃபிட் டு தி ப்ரோக்ராம், அந்த மாதிரி யோசிப்பாங்க. இங்கே ஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னோட இன்டென்ஷன் க்ளீனாக இருக்கா, இல்லை நீ சும்மா வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு பிஹெச்டிக்கு வரியா, வேலை சும்மா படிச்சுக்கிட்டே இருக்குங்கிறக்காக வரியா. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும், ரிகரஸாக இருக்கும். அதனால நீ சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுறியா? சரி, இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? சரி, ஆர்வம் இருக்குன்னா ரைட்டு, அதுக்கான எபிலிட்டி இருக்கா? ஏன்னா ஆர்வம் மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த எபிலிட்டி அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? த்ரூ சம் இண்டிகேட்டர்ஸ். உன்னோட மார்க்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் நீ பேசும்போது உன்னுடைய பேச்சில் உன்னுடைய அந்த நீ என்ன படிக்க போறியோ அந்த ஏரியா பற்றி நாலேஜ் உனக்கு இருக்கா? இதெல்லாம் அவங்க தொடர்ந்து ஜட்ஜ் பண்ணிட்டே வருவாங்க. கேள்விகள் பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது உன்னுடைய ஃபவுண்டேஷன் நாலேஜ், கன்செப்ஷுவல் நாலேஜ் ஆரம்பிப்பாங்க. அதை நீ க்ளீன் பண்ணிட்ட, அதை நீ கிளியர் பண்ணிட்டியா, அடுத்து மோட்டிவேஷன் போவாங்க. மோட்டிவேஷன் போயிட்டீங்கன்னா உன்னோட எபிலிட்டி போவாங்க. கடைசியாக கமிட்மெண்ட். நீ ஏன்னா இது பிஹெச்டிங்கிறது 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, மினிமம் 4 வருஷம் வந்து 5 வருஷம் ஆகும். சில சமயங்கள் கூடவே வரும். அப்போ நீ இதை தான் தாங்குவியா? வீட்டை விட்டு 5 வருஷம் தள்ளி இருந்து எங்கள் கேம்பஸில் இருப்பியா? உன்னோட கமிட்மெண்ட் லெவல் என்ன? அந்த கமிட்மெண்ட்டை அவங்க ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயா சாமி, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் 5 வருஷம், ஒன்று எங்கேயுமே போக மாட்டேன், நீ கமிட்மெண்ட் கொடுக்கணும். அதை சொல்லாலும் இல்லாமல் அதை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க உன்னுடைய ரெஸ்யூமே மூலயமா. அதை நீ கொடுத்துட்ட அப்படின்னா மோஸ்ட் லைக்லி யூ வில் கெட் அ ஆஃபர். ஸோ ஒன்ஸ் இந்த காலேஜ்குள்ளே வந்தோடனே இங்கே இருக்க கரிக்குலம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 months இல்லை ஃபர்ஸ்ட் 1 week ஆஃப் கரிக்குலம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 2 years வந்து கோர்ஸ் ஒர்க் தான் நடக்கும். கோர்ஸ் ஒர்க்கில் கோர்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா MBA சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா சில காமன் டிபிஎம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா சில காமன் பிஹெச்டி சப்ஜெக்ட்ஸ் அது இருக்கும், அது இன்க்ளூட் பண்ணுவாங்க. அண்ட் சிலது வந்து ஏரியா ஃபோக்கஸ்டு டிபிஎம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸோ அதுவும் கவர் பண்ணிடுவாங்க. எம்பிஏ காமன் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து எல்லாமே ஏரியா தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடாது, நீங்கள் என்னெல்லாம் ஆடிட் பண்ணணும். ஆடிட் வந்து நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரெடிட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் ஏரியா தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம ஏரியா சேர்பர்சன் அவங்க வந்து அவங்களே டிசைட் பண்ணிட்டு ஓகே ஒரு கேண்டிடேட்க்கு என்ன நல்லது, ஓகே அவங்களோட த்ரூ அவுட் த ஜர்னி, அந்த ஜர்னிக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எம்பிஏ சப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் மோர் லைக் நீங்கள் பிரெட்த் ஆஃப் எம்பிஏ பார்க்கணும், பிரெட்த் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் தான் அது அவங்களோட எதிர்பார்ப்பு. அது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அப்படி இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் அது அப்படி தான் இருக்கும். செகண்ட் வந்து காமன் பிஹெச்டிஸ் கோர்சஸ். காமன் பிஹெச்டிஸ் கோர்சஸில் வந்து நம்மளுக்கு ஃபிலாசபி, ஓகே ஒரு ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு ப்ராப்ளம்னு பார்க்குறது, அந்த மாதிரி ஜென்ரலி ஒரு ரிசர்ச்க்கு தேவையான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இருக்கும், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இருக்கும், அதுக்கப்புறமா ரிசர்ச் மெத்தடாலஜி இருந்தது, தென் ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அகாட் ரைட்டிங், கேஸ் ரைட்டிங், டீச்சிங் மெத்தட்ஸ். ஸோ ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்க்கு என்னெல்லாம் தேவையோ, ஒன்ஸ் அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு டீச்சிங் மார்க்கெட்டுக்கு போனால் என்னெல்லாம் தேவையோ, ஸோ அதெல்லாமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே முடிச்சிருவாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் யூனிக் திங்ஸ் அபவுட் ஐஎம் ட்ரிச்சி. அது ஒன்று. கிளாஸ் டைமிங்ல அப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு எப்போ நீங்கள் எந்திருப்பீங்க, லைக் ஒரு டெய்லி ரொட்டீன் ஆஃப் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்க்கு ரொட்டீனே இருக்காதுங்க. ஓகே, இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்க்கு ரொட்டீனே இருக்காது. ஸோ சில பேர் வந்து ரொம்ப அது பிஹெச்டினாலே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நீங்கள் கூட ஓகே நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸோ அதனால நீங்களும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு ரொட்டீன் இருக்காது. எம்பிஏ கிளாஸஸ்னால அது பிஜிபி ஆஃபீஸ் அவங்களுக்கு எப்போ அது செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏரியா கோர்சஸ் வந்து அகெயின் எனக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து ஏரியா கோர்சஸ் செகண்ட் ஹாஃபில் வச்சுருக்காங்க, எம்பிஏ கோர்சஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது. ஸோ சில டைம்ஸில் வந்து அது ஆல்டர்னேட் டேஸ் இருக்கும், ஸோ சிலது வந்து நைட்ஸ் அந்த டைமில் வைப்பாங்க. ஸோ அது நம்ம கையில் எதுவுமே இருக்காது. அண்டு அந்தளவுக்கு இன்னும் நம்ம இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்தளவு டெலிவரிஸ் கூட கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது ஒன்று. அண்ட் தென் ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் ஒர்க் எப்படி இருக்கும்னா 1, 2, 3 டேர்ம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் இயரில். தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு 2 months சம்மர் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து இட்ஸ் மோர் லைக் கோர்சஸ் எதுவும் இருக்காது, நீங்கள் வெறும் உங்கள் கைடு நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது சம்மர் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா 4-5 கோர்சஸ். 4-5 4th term 5th termல வந்து RBS 1, RBS 2ன்னு சொல்லி 2 ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் அது எப்படி வேணால் பிளான் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு கைடு அதெல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி வேணால் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 6th term இருக்கும். 6th termல ஜெனரலி கோர்சஸ் எதுவும் இருக்காது, பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணிட்டுருக்காங்க. க்ரெடிட் எதுவுமே பண்ண வேணாம், பட் ஆடிட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு CQE ஸ்டார்ட் ஆகும். CQE வந்து எங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ரிசர்ச்னு சொல்லலாம். அதை வந்து இந்த 5 டேர்ம்ஸை நாங்கள் என்னெல்லாம் படித்தோம், ஸோ அதெல்லாமே கேட்பாங்க. வைவா இருக்கும். ஸோ ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் எழுதணும். ஸோ முன்னாடி வரைக்கும் ஒரு 2024 வரைக்கும் சில ஏரியாஸ்க்கு வந்து ரிட்டனே இல்லை. இப்போ இந்த வருஷத்துலேருந்து ரிட்டன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிட்டன் 6 hours நடக்கும். ஸோ 6 மணி நேரம் நாங்கள் உட்காந்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் காமனாக வந்து வைவா இருக்கும், வைவா கண்டிப்பாக நடக்கும். ஸோ வைவாவில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மென்டர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அது வந்து CQE முடிச்சுட்டு தட்ஸ் வென் our actual research journey starts. எங்களோட தீசிஸ் ஜர்னி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போ தேர்ட் இயரா ஃபோர்த் இயர்ல இந்த ஸ்டேஜ்? தேர்ட் இயர். CQE வந்து செகண்ட் இயர் எண்டிங்கில் வரும். தேர்ட் இயர் அது முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் இயர் தான். அப்போலேருந்து உங்களுக்கு ப்ரப்போசல், அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராக்ரஸ் செமினார்ஸ்லாம் நடத்துவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிசர்டேஷன். ஸோ அதோட இதுதான் ஓவரால் ஜெர்னி. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்டைஃபண்ட், ஹாஸ்டல் லைஃப், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் லைக் பிஹெச்டி பண்ணுறோம் அப்படின்னு? ஏன்னா இதுக்கு நம்ம எதுவும் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண தேவையில்லையா இல்லை இருக்கா?
ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஒரு 30,000 காஷன் டெபாசிட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா மேரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க வெளில தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. அது 30,000 7,000 கொடுப்பாங்க. ஸோ அது ஹெச்ஆர்ஏ. இன்னொன்று வந்து ஆன் கேம்பஸ் அக்காமடேஷன் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் சிங்கிள் அக்காமடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெட்டர்னு தோணுது. ஏன்னா சிங்கிள் அக்காமடேஷன் அண்ட் காமன் ரூம்ஸ், இது காமன் வாஷ்ரூம்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டென்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்காது. மெஸ் கிடைக்கும். மெஸ்ஸுக்கு வந்து நாங்கள் லைஃப் மாதிரி நீங்கள் வாழலாம். வந்து நீங்கள் இருக்கலாம். ஆமாம், தங்குறதுக்கான வசதிகள் எல்லாமே வசதிகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் மெஸ் இருக்குது. ஸோ அது மெஸ் வந்து வெண்டர் செப்பரேட், அதனால நாங்கள் தனியாக கட்டு தான் சாப்பிட்ணும். ஆனால் அக்காமடேஷன் வந்து அதுக்கு கட்ட வேணும். ஆமாம், அது ஃப்ரீ தான். தென் ஸ்டைபண்ட் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு 35,000 கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் சிக்கியம் முடிச்சதுக்கு அப்புறம் 3,000 எக்ஸ்ட்ரா ஆகும். லைக் ஒரு 38,000 இப்போ 37, 38 வரும் எங்களுக்கு. ஸோ அது ஸ்டைபண்ட் பற்றி. தென் கேம்பஸ் லைஃப் அப்படிங்கும்போது இப்போ நம்ம கேம்பஸ்குள்ளே நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் ஆக்டிவாக கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் கூட டிபிஎம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்குன்னு லைக் இந்த குருக்ஷேத்ரா இல்லாட்டி இந்த செக்ஷன் வார்ஸில் கூட நாங்கள் ஆக்டிவாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கும் எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஜிம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த அகாடமிக் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது போக இந்த 5 இயர் ஜேர்னியில் ஃபேக்கல்ட்டிஸோட நம்ம கைடோட அவங்களோட ஹெல்ப் எப்படி இருக்கும், அப்புறம் என்ன மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிசர்ச். ஏன்னா மெயின்லி நம்ம ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணால் தான் நமக்கு அந்த பிஹெச்டி இதே கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் ஐஎம் திருச்சியில்? ஆமாம், இது முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா நம்ம வர்றதே இங்கே வந்து ரிசர்ச் பண்ணதான். நம்ம அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். பட் ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் ஐஎம்குள்ளே நம்ம பொதுவாக வரணும், ஏன் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகக்கூடாதா? ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க தான் வந்து ஐஎம் ஐஐடியே வந்து ஆரம்பித்ததும் அவங்க தான், நடத்துனதும் அவங்க தான். பட் ஆனால் காலப்போக்கில் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் அந்தளவுக்கு ஃபண்டிங் இல்லை, நிறைய பிரச்சனைங்கிறதுனால நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இல்லைங்கிறது ஒரு குறை. அதனால தான் இப்போ நம்ம வந்து ஐஐடி ஐஎம் நோக்கி நம்ம வர முறையிட்டோம். ஐஎம்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ண போகிற ரிசர்ச் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்துக்கான ரிசர்ச் தான் பண்ண போகிறோம். இதுங்க ஃபோக்கஸ் வந்து ப்ரைமர்லி ஆன் மேனேஜ்மெண்ட். அதனால தான் ஐஎம்ஸ் வரும். இப்போ ஐஐடி போனீங்கன்னா அங்கே வந்து நாட் ஒன்லி மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி ரிசர்ச்சும் பண்ணுறாங்க, அவங்க சயின்ஸ் ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. பட் இங்கே ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கே வந்து ஐஎம்ல வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். இப்போ நான் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்டிங் வேர்ல்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நான் பண்ணுறேன். என் தோஜையா வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இங்கே பார்ப்போம், வேறு பார்க்க மாட்டோம். அடுத்து ஃபேக்கல்ட்டி. உண்மையாக சொல்ல போனோம்னா இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே பயங்கரமான எக்ஸ்பர்டீஸ் இந்த ஏரியா. ஏன்னா நீங்கள் ஐஎம்குள்ளே வரணுன்னாலே நீங்கள் ஒரு பேஸ் லைன் எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் தான் இங்கே வரவே முடியும். ஏன்னா அது இல்லாமல் இங்கே இங்கே நீங்கள் உள்ளே வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களும் மற்ற ஐஎம் ஐஐடியில் முடிச்சிருப்பாங்க. ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஜேர்னல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்ஸில் வந்து ஏபிடிசின்னு ஒரு ரேங்கிங் இருக்குது. ஏபிடிசி இது வந்து உலகளாவிய ஒரு ரேங்கிங். இந்த ரேங்கிங்கில் வந்து உங்கள் பேப்பர் வந்தால் இவர் குளோபலி பெஞ்ச் மார்க். நம்ம ப்ரொஃபஸரும் ஒரு டாப் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஓ இல்லை யூகேக்குள்ளே இப்போ கேம்பிரிட்ஜ் இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் ஐவி லீக்கில் என்ன பேப்பர் எந்த இடத்துல ஆராய்ச்சி போடுறாங்களோ அதே இடத்துல நம்ம ஆளுங்களும் போட்டிருப்பாங்க. அப்போ நம்மளும் பெஞ்ச் மார்க் வித் குளோபல் ஃபேக்கல்ட்டி. அது ஒன்று. இவங்க தொடர்ந்து ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால நம்மளை மாதிரி எனக்கு சொல்லித்தரதும் ஈஸி. இப்போ சில பேர் வந்து பிஹெச்டி படிக்கும்போது மட்டும்தான் அவங்க தேவோட டன் சம் ரிசர்ச். ஒன்ஸ் தே கெட் இன் டு அன் அப்பாயின்மெண்ட் தென் தே வில் ஸ்டாப் ரிசர்ச்சிங். இங்கே அப்படி இருக்க முடியாது. டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பல ரிசர்ச் பண்ணணும். அதனால அவங்களோட நாலேஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம். அடுத்து இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸு உண்மையாக சொல்லணும்னா பர்சனலாக சில பேர்லாம் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஃபேக்கல்ட்டிஸ் பார்க்க அப்படி தெரிய மாட்டாங்க. வேர்ல்ட் கிளாஸ் ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம வந்து யூஎஸ் யூகே வச்சு ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்களுடைய சில ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி, ஏன்னா அது பிகம் வெரி சென்சிட்டிவ் அண்ட் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன். அவங்களாம் உண்மையிலே வேர்ல்ட் கிளாஸ். அவங்கெல்லாம் வந்து தே டன் த ரிசர்ச் அட் பார் வித் ஐவி லீக் ரிசர்ச்சஸ். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட ரிசர்ச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் நிலைமையும் என்ன ஆகும்? அந்த அளவுக்கு போகாட்டியும் நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெட்டராக நம்ம எக்யூப் பண்ணி வரலாம். ரொம்ப முக்கியம் அது. அவங்களுக்கான கான்டாக்ட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி.
யூரோப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சுக்கு போகலாம், கான்ஃபரன்ஸ் USA போகலாம். போகலாம். நீங்கள் கான்ஃபரன்ஸ் ஆமாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம், இங்கே கான்ஃபரன்ஸுக்கான கிராண்ட்ஸ் இருக்குது. 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் கான்ஃபரன்ஸ் கிராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியாவுக்குள்ளே போனால் 50,000 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் கான்ஃபரன்ஸ் போகணுமா, பணம் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் ஐஎம்மில். அடுத்து இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஜாப் மார்க்கெட் அப்ளை பண்ணும்போது இவருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அது இட்ஸ் மோர் வேலிட் அண்ட் மோர் ரெகனைசபிள். இது முக்கியமான காரியம். அடுத்து ரிசர்ச்சுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜேர்னல் ஆக்சஸ்ஸு, அது எல்லாமே இங்கே இருக்குது. பணமும் பொருட்களும் இங்கே தடையாக இருக்காது. உங்கள் ரிசர்ச்சுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டி அப்ரூவ் பண்ணாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வாங்க ஐஎம்க்குன்னு சொல்கிறோம். இது நம்ம ஊர்களில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ரிசர்ச் பேப்பர் சொல்லும்போது அது எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் பப்ளிஷ் பண்ணுறது? ஆமாம், அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த கேமே வந்து பப்ளிகேஷன் தான். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம அவ்வளோ சீக்கிரம் பேசி முடிச்சிடவும் முடியாது. அது ஆக்சுவலி எங்களுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸிட் கிரைட்டீரியா. ஸோ நாங்கள் ஒரு பேப்பர் அந்த ஏபிடிசியில் பப்ளிகேஷன் பண்ணாதான் நான் பிஹெச்டி முடிச்சதா கணக்கில் வரும். ஸோ நம்மளுடைய நோக்கமே இந்த கோர்ஸ் ஒர்க்கில் இருந்து அந்த பப்ளிகேஷன் நோக்கி தான் போகும். அது சரியாக தப்பான அதுக்கு நிறைய வாதாடலாம். பட் ஆனால் கோல் அதுதான். ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு நம்ம 4 ஃபேக்கல்ட்டி நம்மளுடைய யார் கமிட்டி சேர்க்கலாம் அவங்க மட்டும் அப்ரூவ் பண்ணால் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஐஎம் அப்படி நினைக்காது. உன்னுடைய தீசிஸில் நல்ல பேப்பராக இருந்தால் அதை நீ குளோபல் பெஞ்ச் மார்க்கில் செல் பண்ணி காட்டு. அங்கே ஒத்துக்கிட்டாங்கன்னா உன் ரிசர்ச் வந்து குளோபல் பெஞ்ச் மார்க். ஸோ அதனால indirectly we are forcing everyone to have a global benchmark. ஸோ பப்ளிகேஷன் வந்து அவ்வளோ ஈஸியானு கேட்டால் ஈஸி இல்லை. ஆனால் இந்த சிஸ்டமில் அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு வருஷம் நீங்கள் அந்த சிக்யூ உங்க சொன்ன மாதிரி சிக்யூ முடிச்சிட்டதுக்கப்புறமா 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேப்பர் நீங்கள் ஒரு ஜேர்னலுக்கு சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் வந்து நம்ம கையில் இல்லை, அது டைம் எடுக்கும். பட் ஆனால் அதுக்கான ட்ரைனிங் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங் என்ன ஸ்டேஜ், நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ஸ் ஒர்க்கில் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் தீசிஸ் ஸ்டேஜில் வந்து ஒரு பேப்பரை எப்படி எழுதுறதுன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் எப்படி எழுதுறதை நம்ம வந்து ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரி எழுதி அவங்களுக்கு அனுப்புறதுன்னு இந்த ட்ரைனிங் எல்லாமே இந்த ஓவரால் பீரியட்லேயே கொடுத்துரும் உங்களுக்கு. அது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னலுக்கான அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஏபிடிசி அப்படின்னும் போது அது சில ரேங்கிங்ஸில் இருக்கும், A ஸ்டார், A, B, C அப்படின்னு. நம்ம ஐஎம் ட்ரிச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு A இல்லாட்டி 2 B வாங்கினா போதும். ஒரு A பப்ளிகேஷன், ஒரு A ஸ்டார், ஒரு A ரேங்கிங் பப்ளிகேஷன் இல்லாட்டி 2 B ரேங்கிங் பப்ளிகேஷன் வாங்கினா நம்ம எக்ஸிட் க்ரைட்டீரியா மீட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஐஎம் ட்ரிச்சியோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணி நம்ம பிஹெச்டி டாக்டரேட் வாங்கின பிறகு இந்த காலேஜில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நமக்கு? மோர் லைக் ஃபர்தராக ரிசர்ச்லேயே போகிற மாதிரியா, இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்ல. நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் காலேஜில் தர்றாங்க? நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து டீச்சிங் தான் பண்ண விரும்புகிறேன். அதனால் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டேன்னா நான் வந்து இப்போ வேறு ஐஎம்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் ஒரு வாய்ப்பு கிடையாது. சில பேர் வேணும்னா கார்பரேட்டுக்கு போகலாம், இல்லை போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் யூரோப், யூஎஸ் போகலாம். இன்னும் நம்ம ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு வரலாம். இங்கே முடித்தவங்க நிறைய பேர் வந்து டாப் ஸ்கூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஐஎம் பெங்களூரில் இருக்காங்க, ஐஎம் கல்கட்டா, எக்ஸ்லாரை. ஸோ நம்ம ட்ரைனிங் இந்த ஐஎம் திருச்சியில் முடித்தவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாப் ஐஎம்ஸில் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐஐடிஸில் இருக்காங்க. ஸோ நானும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் அலுமினை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஐஎம் பெங்களூர், ஐஎம் கல்கட்டா, எக்ஸ்எல்ஆர்ஐ, டாப்னி இந்த மாதிரி டாப் பி ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் பி ஸ்கூல்ஸ்லேயும் இருக்காங்க. சில பேர் ஃபாரினில் கூட வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து ஆஸ் ஆஃப் நோ சிக்யூ முடிக்கலாம், சிக்யூ முடிச்சுட்டு தீசிஸ்குள்ளே போகலாம். ஏன்னா நான் ஆக்சுவலி கார்பரேட் போகணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் ஃப்ரெஷரு, நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இந்த மேனேஜ்மெண்ட், இந்த பிஸ்னஸ் வேர்ல்ட் இதை பற்றி நான் ஹேண்ட்ஸ் ஆனாக தெரிஞ்சுக்கணும். நான் படித்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அங்கே அப்ளை பண்ணணும். ஆனால் இன்னொன்று என்னென்னா பிஹெச்டிஸ்க்கு வந்து ரொம்ப நீஷான ரோல்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப டாப் ரோல்ஸும் ரொம்ப நீஷான ரோல்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் மோர் லைக் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோர் லைக் ஒரு மெத்தட் ஓரியன்டாக இருக்கும், ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணுறது. ஸோ கொஞ்சம் நீச் ரோல்ஸில் இருக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் ஐஎம்லேருந்து பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க,
அது எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா அதுக்கு எந்த மெத்தட் செட் ஆகும், அதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. கார்ப்பரேட்டில் அது எதிர்பார்ப்பாங்க, அது ஒன்று. அண்ட் ஆமாம், அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் போஸ்ட் டாக்டரேட்டு இல்லாட்டி ஐஎம் பெங்களூர், ஐஎம் கல்கட்டா, அங்கே கூட போஸ்ட் டாக்டரேட் அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று நீங்கள் ஐஎம்ல முடிச்சினாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேக் வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரேங்கிங் வந்து 16 வந்துட்டோமா, ப்ராப்ளி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வில் கம் இன் தி டாப் 10. ஏன்னா இப்போ நம்ம AAA SCBன்னு ஒரு அக்ரெடிடேஷன் வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டோம் அப்படின்னா யூரோப்பில் வி ஆர் ரெகனைஸ்ட் அண்ட் ஆல்சோ இன் US வி ஆர் ரெகனைஸ்ட். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா US UK ஸ்கூல்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷனே போடலாம் இங்கே இருந்துக்கிட்டே. ஸோ இதெல்லாம் நமக்கு வர்றதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ரெகனைஷன் இந்த வேர்ல்டு ஜாப் மார்க்கெட்டில் வில் பி ஹையர். நாட் ஓன்லி இன் கார்ப்பரேட், அகாடமிக் வேர்ல்ட்லையும் கிடைக்கும். பட் ஆனால் அது ஒரு வீசா மாதிரி தான். அதுக்கப்புறமும் நம்ம நிறையா உழைக்கணும். நம்மளை அங்கே தக்க வச்சுக்கிறதுக்கு நிறையா உழைப்பு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்லி லாஸ்ட்லேயும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு சேலஞ்சஸ்லாம் தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்கள்ல. 5 இயருக்கு வந்து இப்போ நாங்கள் 2 இயர் படிக்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த ஷெட்யூல் மேனேஜ். ஸோ நீங்கள் 5 இயருங்கும்போது உங்களுக்கு மோர் ஸ்ட்ராங் மென்டல் பவர்லேருந்து நிறைய வேணும். ஸோ அதெல்லாம் இப்போது PhD பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடியே இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க. அந்த மாதிரி என்ன சொல்லுங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட்ட உடனே நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க ப்ரோ. வாரம் அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, பண்ணு வேணும் வெண்ண வேணும் நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க நம்மளை. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நான்லாம் வந்து மென்டலி கொஞ்சம் எனக்கு ஒரு டீப் ரெஸ்ட் வேணுங்கிற நிலைமையில இருக்கேன். ஏன்னா இப்போ தான் கோர்ஸ் ஒர்க் முடிச்சு ஒரு வாரம் ஆகுது. ஏன்னா போன ஜூன் மாதம் லாஸ்ட்ல ஆரம்பித்தோமா, இப்போ வந்து டிசம்பர் முடிஞ்சு 1.5 வருஷம், ஜான்வரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 16-17 மாதம் எங்கேயுமே போகல ப்ரோ. முக்கியமான கல்யாணத்துக்கு போக முடியல, முக்கியமான ஊர் விசேஷங்களுக்கு போக முடியல. ஏன்னா நம்ம போயிட்டு அந்த ஒரு நாள் கேப் விழுந்துச்சுன்னா அந்த ஒரு நாள் கேப்பை திருப்பி நம்ம அக்குமுலேட் பண்ணுறது ரொம்ப நாள் எடுக்கும். இன்னொன்று இங்கே எல்லாருமே காம்படிட்டிவ். இப்போ கிளாஸ் ரூம் PG படிக்கணும். இப்போ தோச்சையெல்லாம் பயங்கர காம்படிட்டிவ். தோச்சையோட போட்டி போட்டுலாம் மார்க் வாங்க முடியாது. சின்ன பிள்ளை, நான் கொஞ்சம் வயசானவன். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. இன்னொன்று இங்கே எல்லா கிரேடிங்குமே வந்து நமக்கு PGP கிரேடிங் மாதிரி தான். அவர் ரிலேட்டிவ் யூ ஆர் டு தி ஓவரால் மீன். ஸோ நம்ம என் கூட இப்போ நீ நல்லா படிக்கிறேன்னா நானும் நான் உங்களோட சேர்ந்து போட்டி போடணும். அப்போ தான் நான் பாஸ் ஆக முடியும். ஸோ நம்மளை போட்டு நைன்னு போட்டு படுத்தி மென்டல் டார்ச்சர்லாம் ஆக்குவாங்க. அதெல்லாம் நம்ம தக்க வச்சு கொடுக்க பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தப்பாக ஆடிடும். பட் ஆனால் இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஓகே. எனக்கு வேற போக்கிடம் தெரியல, நான் சும்மா டைம் பாஸுக்கு வரேங்கிறவன் கண்டிப்பாக கதறிடுவேன். ஒரு 6 மாசத்துல அழுகு விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன விட்டுரு சாமி. ஆமா, நாங்க ஜாயின் பண்ணும் போதே நிறைய பேரும் இப்ப 5 பேர் போயிட்டாங்க. இருக்க முடியாது. அதுக்கு தீசிஸ் போயிட்டா கூட கொஞ்சம் ஓரளவு நீங்க ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஏன்னா தீசிஸ்ங்கும் போது நீங்க ஒரு ஏரியால ஒர்க் பண்றீங்க. ஆனா அந்த 2 வருஷம் கோர்ஸ் ஒர்க்குங்கிறது மல்டிபிள் டிமாண்ட்ஸ், தினமும் ஏதோ வந்துகிட்டே இருக்கும். தூங்கும் போது தலையில ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே வாரத்துல 3 பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் தாங்கணும். அவங்களுடைய எய்ம் கரெக்டு தான். இந்த ப்ரெஷர்லாம் நீ தாங்கினாதான் நாளைக்கு நீ போய் வெளியே வேலை செய்யும் போது தாங்குவாங்கிற ட்ரைனிங் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வேணும் அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம நினைக்க என்ன அவங்க மனிதத்தன்மை இல்லாமல் இப்படி நடத்துறாங்க நம்ம சொல்ல முடியாது. மனசாட்சியே இல்லாமல் வேண்டாம் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க க்ளீனாக தான் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷரில் நீ பெர்ஃபார்ம் பண்ணினா நீ வெளியில் போகும்போது இந்த ப்ரெஷரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அப்போ ஒரு IM கிராஜுவேட்டுக்கும் நான் IMக்கும் டிஃப்ரென்ஸ் தான் தெரிய வரும். ரிகரஸா இருக்கும். சும்மா ஒரு ஷாலோ ஒர்க்கா காட்டிட முடியாது. காமிச்சிங்கன்னா நம்மளை காரி துப்பி ரூம்ல என்ன பண்ணலாம் அசிங்கப்படுத்தி அமைச்சிருவாங்க. நம்ம முடிந்த அளவுக்கு ஏதோச்சும் பண்ணி ஓரளவுக்கு ஓகேப்பா ஒஸ்ட் இல்லை பட் ஓகே நாட் பேட் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 5 வருஷம் நான் கமிட்டாக வருவேன், இந்த ஜேர்னி வந்து எனக்கு முக்கியம் அப்படிங்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. டைம் பாஸு இல்லை வந்து MBAக்கு இது வந்து ஒரு இன்டைரக்ட் ரூட்டு. நிறைய பேர் MBAக்கு இது இன்டைரக்ட் ரூட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க. கிடையாது, MBAக்கு இன்டைரக்ட் ரூட்டே கிடையாது. இது MBA ப்ரோக்ராமுடைய அவுட்கம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு, PhD ப்ரோக்ராமுடைய லேர்னிங் அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு. ரெண்டும் வேறு. ரெண்டாவது 5 வருஷங்கிறனால ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து இங்கே 5 வருஷம் தங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எங்கள் பேட்சில் இருந்துச்சு. ஏன்னா லீவும் அடிக்கடி தான் கிடைக்காது. நம்ம லீவ் கிடைச்சாலும் ஒரு டேர்முக்கு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். அப்படின்னா மட்டும் வாங்க. ஏன்னா நிறைய பேர் தூரத்துலேருந்து இப்போ வராங்க. அவங்களால வந்து இங்கே வந்தாக்க ஒரு 6 மாதம் ஹோம் சிக் ஆயிடுது.
சாப்பாடு ஒத்துக்கலை, கிளைமேட் பிரச்சனை, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனமும் உடம்பும் ஸ்ட்ராங்காக உள்ள ஆட்கள் வந்தீங்கன்னா குட் ஜேர்னி டு ஹேவ். ஸோ என் ஜெர்னி பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் என் ஏரியாவில் நான் ஒருத்தி தான். ஸோ நான் நான் வந்து ரொம்ப நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஐயோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. ஏன்னா கிளாஸுக்குள்ளே போனால் நான் ஒருத்தி தான். ஒரு பிஜிபி சப்ஜெக்ட்குள்ள போனா ஒரு 70 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆமா டிபிஎம் காமன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னும் போது என் கூட இன்னொரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமலே இருந்தது. ஓகே, ஸோ அது ஒன்று இருந்தது. ஸோ ஏன் செட்டு பொண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியில பொண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருப்பானுங்க, ஆளுங்களை வச்சு சுத்திட்டு இருப்பானுங்க. ஆனா எந்த வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்கா இருந்தது. ஸோ ஆமா, எல்லாரும் மாதிரி நானும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன். ஆனா அந்த டைம்ல தான் நம்ம வந்து யூ ஷுட் மேக் அ டிஃபரன்ஸ். ஓகே, நீங்க யாருன்றது வந்து தெரிஞ்சுக்கணும், காட்டணும் எல்லாருக்கும். ஆமா ஆமா ஒத்துக்கிட்டேன், நான் ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து என் பாட்டுக்கு நான் என் வேலை பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஆமா, ரைட் நோ ஐ மீன் அ வெரி நைஸ் ஸ்டேஜ். அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் ஒருத்தி தான் ஸ்டூடெண்ட்டு. ஸோ 14 பேர் இருக்காங்க என் ஏரியாவில். ஸோ இப்போ நான் ஒருத்தி தான் ஸ்டூடெண்ட்டு, என் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதனால நான் இன்னும் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம காலேஜ்ன்ட்டாலே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்தோம்னா இங்கிட்டு ஒரு 50 பசங்க, இங்கிட்டு ஒரு 100 பிள்ளைங்க இருப்பாங்க. கேன்டீனில் வடை பஜ்ஜி சமோசாலாம் சாப்பிட்டுக்கிட்டு வாத்தியார் வர வாத்தியார் ராக் பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சினிமாவில் காட்டுற காலேஜ் இங்கே கிடையாது. இங்கே வந்து அதுவும் பிஎஸ்டி வேணா, எம்பிஏல வேணா அந்த கேங் கிடைக்கலாம். ஏன்னா எம்பிஏ பேட்ச் 400 பேர் இருப்பான். அதனால உங்களுக்கு வந்து கேங்காக சுற்றுவீங்க, வருவீங்க, போவீங்க. ஸோ ஒர்க்ஸ். பிஎஸ்டி அதிகபட்சம் ஒரு 15 ஒரு 17 பேர் தான் இருப்பாங்க ஒரு பேட்சுக்கு. அந்த 15-17 ஒவ்வொரு ஏரியாவுக்கு 2 பேர் போயிடுவான். அப்போ காமன் கிளாஸ் ரூம் வச்சாலே 15 பேர் தான் இருப்பான். நீ ஏரியா கிளாஸ்க்கு போயிட்டீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் லோன்லியான ஜேர்னி தான். கோர்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் நாச்சும் ஒன்று பார்ப்பீங்க, பேசுவீங்க. கோர்ஸ் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா ஜேர்னி வந்து உங்களுக்கும் உங்கள் மென்டருக்கும் தான் இருக்கும். ஆமாம், மென்டர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆமாம், டாக் கமிட்டின்னு சொல்லுவாங்க, டாக்டரல் அட்வைசரி கமிட்டி. அதில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ட்ராக்ஷன் அவங்க 3 பேரோட மட்டும்தான் இருக்கும். பட் ஹேவிங் செட் தட், அவ்வளோ வந்து நீங்கள் வந்து லோனியாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்குன்னு கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் யூனிட்டாக சோஷியல் லைஃப் போகலாம் வரலாம். அந்தளவுக்கு பயமுறுத்துக்காகலாம் சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் சினிமாவில் பார்க்குற காலேஜ் வாழ்க்கை மாதிரி இருக்குமான்னு எதிர்ப்பு கேட்டிங்கன்னா இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஆமாம், அது இருக்காது, இங்கே கண்டிப்பாக இருக்காது. அதனால் அந்த எண்ணத்தோட நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு கச்சான ஒரு க்ரௌட் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோன்லி ஃபீலிங் வரும் கண்டிப்பா. ஏன்னா அது அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்களும் உங்க சூப்பர்வைசரும் நீங்க தான் இருப்பீங்க. ஆனா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஒர்க்கு அந்த ஒரு மைண்ட் செட்குள்ள போகணும். நீங்க அந்த மைண்ட் செட்குள்ள போனீங்கனாலே அந்த லோன்லினஸ் எதுவுமே வராது, அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வராது. எப்ப பாரு அந்த சப்மிஷன் இருக்கு, இந்த சப்மிஷன் இருக்கு, இது பண்ணணும், நான் இன்னும் எப்படி பர்ஃபெக்ட் பண்ணணும், ஒரு பேராகிராஃப் எழுதிருக்கேன் அது நான் இன்னும் எப்படி இது பர்ஃபெக்டா பண்ணணும், இல்லாட்டி நான் எப்படி இன்னொரு புது வேரியபிள் கொண்டு வரணும், அந்த யோசனைகள் வந்தாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த ஜெர்னி வந்து இட் இஸ் மோர் ஆஃப் டெஸ்டிங் யுவர் பர்சீவியரன்ஸ். ஓகே, நமக்குள்ள அந்த பர்சீவியரன்ஸ் வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஃபேக்கல்டிஸ் இவர் சொன்ன மாதிரி ஃபேக்கல்டிஸ் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றானுங்க. ஓகே, ஸோ நம்மளும் அந்த ப்ரூவ் பண்ணணும். ஆமா, என்னால் கூட பண்ண முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அது நம்மளும் அப்படி பண்ணா எல்லாரும் எவ்ரிபடிஸ் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, நம்ம ஃபியூச்சரும் ஹாப்பி தான். முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்தில் நான் இன்டர்வியூ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுடைய மோட்டிவேஷன் பார்ப்பாங்க. அது இதுதான், நீ உண்மையானவே மோட்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த டார்ச்சரை உன்னால் 5 வருஷம் சமாளிக்க முடியும். அந்த கமிட்மெண்ட் இங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த கட் பண்ண முடியும். ஸோ ஐஎம் பிராண்டுக்காக கொடுக்குற ஸ்டைஃபனுக்காக மோட்டிவேஷனும் டேகுக்காக நான் வந்து சும்மா வரேன் ப்ரோ அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் உங்களை பாடாப்படுத்திடும். அப்போ நீங்களே என்ன பண்ணுற மாதிரினா நான் ரிசைன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இன்டர்வியூ நான் சொல்லும்போது உங்கள் மோட்டிவேஷன் கமிட்மெண்ட் அவங்க அடிக்கடி அதை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது அப்படி அது ரெண்டும் உள்ளவங்க, எனக்கு அகாடமிக் கரியர் எனக்கு முக்கியம், ரிசர்ச் வேணுமா, திஸ் அ பெஸ்ட் பிளேஸ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்.
அண்ட் இன்னொன்று ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ மேபி உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இல்லாம கூட இருக்கலாம், ஓகே, ஆனா அந்த ப்ராசஸ்லயே லைக் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நான் என் கேஸ் அப்படிதான். நான் ஸ்டார்டிங் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ரெஷரோட தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா மோல்ட் ஆயிட்டேன். இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் பார்த்துருக்கேன். நெகட்டிவ்ஸ் இருக்கும் கண்டிப்பா, எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம வந்து பாசிட்டிவிட்டி நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்றோம், எப்படி எம்ப்ரேஸ் பண்றோம், அதுதான் தட்ஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அது பார்த்துட்டு அது மோல்டு தான் பண்ணோம். இப்போ நான் இல்லை, நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்கு. பட் இந்த ஜெர்னி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஓகே, ஸோ அப்படி உங்களோட இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இதெல்லாம் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆனால் இதோட ட்ரேட் ஆஃப் என்னன்னா, நீங்கள் வந்து அதை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, பர்சீவரன்ஸ் அதெல்லாம் நீங்கள் உங்களோட மென்டல் பீஸ் அதெல்லாம் நீங்களே காப்பாற்றணும். அதுதான். ஸோ இவ்வளோ நேரம் பிஹெச்டி ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறையா விஷயம் கேட்டு தெரிஞ்சிருப்போம். ப்ளஸ் இன்னும் இந்த அட்மிஷன் ஐஎம் திருச்சியோட அட்மிஷன் ப்ராசஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் இவங்களோட லிங்க்டின் ஐடி வேணால் நான் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இவங்கள்ட்டையும் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகே, ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Don't worry, be happy.